யூஏ எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். இந்த ஓல்டு பில்டிங் அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறலாங்க. இதுதான் மெயின் லேண்ட்மார்க்கு. தேடிட்டு வந்தப்போ ஆபத் பாந்தவனா எனக்கு வந்து இந்த ஏரியாவை காமிச்சு கொடுத்தது இதுதான். யூஏ எக்ஸ்சேஞ்ச் பில்டிங் கண்டுபிடிச்சிட்டேன்டா, எங்கடா ஆப்போசிட்டில் போய்த்தராம்னு பார்த்தா கைஸ் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேங்க. நான் வேலை செஞ்ச அந்த கட்டடத்தோடைய அந்த என்எஸ் டவர், நிஷாத் டவருங்கிற அப்படின்னா பேர் வச்சுருக்காங்க போல இருக்குது. மேபி அப்போவே என்எஸ் டவர் தான் இருந்ததா. நிஷாத் டவர் பார்த்தீங்களா, இதுதாங்க நான் வேலை செஞ்சது. 4th ஃப்ளோரில் வேலை செஞ்சேன். கண்டுபிடிச்சாச்சு எக்ஸாக்டாக. ஏன்னா கீழே அந்த ஜென்ரல் ஏசி கம்பெனியோடைய அந்த இது இருக்கும். அதை வச்சு தான் நான் சந்தேகப்பட்டேன். இங்கே பக்கத்தில் ஊர்ஜிதப்படுத்தினது எப்படின்னா, பள்ளிவாசல் இங்கே இருக்கும். டவருக்கு பேக் சைடில் அந்த என்ட்ரன்ஸுக்கு பின்னாலேயே அதுக்கு பக்கத்தில் பள்ளி, இங்கே தொழு வருவோம். இங்கே தான் ஒரு தடவை நிலநடுக்கம், லைட்டான ட்ரம்பர்ஸ் ஈரானில் நடுக்கம் வந்தப்போ இங்கே உணர்ந்தோம். அப்போ கீழே எல்லாம் இறங்கி வந்து இங்கே இப்படி நின்னோம் ஓப்பன் வெளியில் 18 வருஷத்துக்கு முந்தி. ஓகேங்களா, என்ன ஒரு மெமரிஸ் ஆக்சுவலாக. அது வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து நண்பர்கள், அந்த கட்டத்தில் இங்கே வேலை செஞ்ச நண்பர்கள் 1-2 பேர் இருக்காங்க ஆக்சுவலாக, அவர்கள்ட்டலாம் ஷேர் பண்ணணும். வாவ், வாட் ஆ மெமரிஸ். நான் இன்டர்வியூக்கு இந்த பில்டிங்க்கு தான் வந்தேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருக்கு செக்ரட்டரியாக நான் வேலை செய்கிறதுக்காக நான் இன்டர்வியூ பண்ணுறப்போ இங்கே நான் வந்தேன். இங்கே நான் வேலை செய்கிறப்போங்க எந்த ப்ராஜெக்டில் நான் என்ன கம்பெனியில் வேலை செஞ்சேன்னா, அரேபியன் ஹெல்த் கேர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சேன். அரேபியன் ஹெல்த் கேருங்கிறது வந்து ஒரு ஹெல்த் கேர் ப்ரமோட்டிங் கம்பெனி. அப்போ வந்து இப்போ உள்ள RAK ஹாஸ்பிட்டல், ராசல் கைமாவில் உள்ள ஃபேமஸான ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் RAK ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு உண்டான ப்ராஜெக்ட் அரேபியன் ஹெல்த் கேர் ETA ஜாயிண்ட் வெஞ்சர் கொலாபரேஷனில் அவங்க எடுத்திருந்தாங்க. ஜாயிண்ட் வெஞ்சர் மாதிரியே அவங்க பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்போ ஸ்டார்ட் அப். அப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஓவரால் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து டாக்டர் அர்பன் டேவிட், அவர் MBBS டாக்டரு, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணார். அப்போது அரேபியன் ஹெல்த் கேர் இப்போ CEO, இப்போ RAK ஹாஸ்பிட்டல் அதனுடைய CEO அது வந்து மிஸ்டர் ரஸா சித்திகி, இன்னொரு CEOவாக இருக்கார். டாக்டர் அர்பன் டேவிட் அவருக்கு கீழே தான் நான் செக்ரட்டரியாக 8 மாதம் வேலை செஞ்சேன். இப்போ இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அபுதாபியில் கிடச்சி, அல்ஜாபரில், அங்கே போனேன் நான் ஆக்சுவலாக ராசல் கைமாவிலேருந்து. அப்போ வந்து அந்த RAK ஹாஸ்பிட்டலினுடைய ஸ்டார்ட் அப்பில் நான் வேலை செஞ்சேன். அந்த மெகா ப்ராஜெக்ட் அது. ஓகேங்களா, இப்போது RAK ஹாஸ்பிட்டல் மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க. இப்போது ஒரு தடவை வந்துட்டு பழைய இடத்துல நான் வேலை செஞ்சதுனால அங்கே திருப்பி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பழைய கொலீக்ஸ்லாம் சந்தித்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக. அது 4-5 இது அதுக்கு மேலேயே கூட ஆயிருந்திருக்கலாம். பல பேர் போயிட்டாங்க, ஒரு சில பேர் இருந்தாங்க. டாக்டர் டேவிட்லாம் இருந்தார். இல்லை, அது ஒரு 7-8 வருஷம் கூட இருக்கலாம் அது. ஓகேங்களா, 10 வருஷத்துக்கிட்ட, லெஸ் தென் 10 இயர்ஸ். அதுக்கப்புறம் அவர் சிங்கப்பூர் போனார், அப்புறம் பஹ்ரைனில் இருந்தார். இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல ஆக்சுவலாக. இஸ் அ வெரி குட் ஜென்டில்மேன், குட் லீடர் டாக்டர் அர்பன் டேவிட். அது இன்னும் தொடர்பில், லிங்க்டின்ல தொடர்பில் தான் இருக்கும். இந்த கட்டடம் இந்த பின்னால் இருக்குது, இந்த கட்டடம் தாங்க, இந்த ஜெனரல்னு எழுதிருக்கு பாருங்கள், NS டவர். இந்த கட்டடத்தில் 4வது மாடியில் தான் எனக்கு ஆஃபீஸ் இருந்தது. டெய்லி இங்கே தான் வருவோம். கம்பெனி வெஹிக்கிள் வந்து என்ன நகையில் நான் தங்கியிருந்தேன். நகையிலேருந்து சோய்த்ராம் பக்கத்தில் அங்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, மஸ்டரிங் பாயிண்ட் இருக்கும். அங்கேருந்து கம்பெனி வெஹிக்கிள்களை கலெக்ட் பண்ணி இங்கே ஆஃபீஸில் விடும். அப்போது நண்பர்கள் சலாஹுதீன், அப்புறம் முருகன், தமிழ் நண்பர்கள், அப்புறம் வந்து ஹமீதுல் ஹக், ஓகேங்களா, பல நண்பர்கள். அது இன்னும் தொடர்பில் தான் இருக்கும் ஆக்சுவலாக. வாழ்க்கை இன்னும் ரயில் ஸ்நேகம் மாதிரி தானேங்க. ஒரு தடவை நம்ம பழகிட்டோம்னா காலகாலத்துக்கு நம்ம நல்ல நட்போட தொடர்போடு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். இங்கெல்லாம் வந்தோடனே பழைய நினைவுகள், நாஸ்டாலஜிக் ஃபீலிங் வந்துருச்சு. அதுதான் ஷேர் பண்ணுறேன். வாங்க, இங்கே நம்ம நகைலுக்கு போய் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். பேக் சைட்லாம் பார்க்குறீங்களா, பிஸியான ரோடு இது. நான் ராசல் கைமாவில் இருந்தப்போ அப்போ உள்ள சுச்சுவேஷனு இப்போ எப்படி இருக்குது, பிஸியாக, நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நிறைய மாற்றங்கள், அதை பற்றிலாம் நான் பேசிகிட்டு இருந்தேன். நான் ராசல் கைமாவில் இருந்தப்போ ராசல் கைமாவை எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அபுதாபிலே இருந்து பழக்கப்பட்டது. ஈவன் நான் 2006 நான் ராசல் கைமாவுக்கு வந்தப்போ அபுதாபியில் 1 வருஷம் தான் நான் இருந்தேன். இருந்தாலும் கூட அபுதாபி, துபாயில் அப்போ நான் இருந்ததில்லை. ராசல் கைமா சுத்தமாக மைண்டுக்கு ஒட்டவே இல்லை. இங்கே உள்ள ஒரு லிவிங் ஸ்டைல், ரொம்ப கம்மியான ஒரு ஆக்டிவிட்டீஸ், ரொம்ப லெஸ் க்ரௌடு, ரொம்ப ஒரு கிராமம் மாதிரி, ரொம்ப ரிமோட் ஏரியா மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனாலேயோ என்னவோ அப்போ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு மனசு அந்தளவுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நான் ஒரு விசிட்டர் மாதிரி வர்றேன். எப்போவுமே இதே மாதிரி தான். ஒரு விஷயத்தில் நம்ம ஆக்டிவிட்டியில் ஆழ்ந்துருக்கிறப்போ அந்த விஷயம் நமக்கு எப்போவுமே பிடிக்காது, போர் அடிக்கும். அந்த விஷயத்தை கடந்து வந்துட்டு திருப்பியும் ஒரு விசிட்டராக அந்த இடத்துக்கு வர்றப்போ ரொம்ப நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அதே தான் இந்த விஷயத்தில் எனக்கு நடக்குது. இருந்தப்போ பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போது 18 வருஷத்துக்கு பிறகு ஏகப்பட்ட மாற்றங்கள், அதை நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ராசல் கைமா ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குங்க. பின்னால் பாருங்கள், வானலாக உயர்ந்த கட்டடங்கள், எவ்வளோ பிஸியான ரோடு, எவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக அழகுப்படுத்தி வச்சுருக்காங்க. க்ரௌடெல்லாம் ஷார்ஜா, துபாய் கம்பேர் பண்ணுறப்போ ஒன்றுமே இல்லை. அந்த அளவுக்குலாம் ஒன்று கம்பேரிட்டிவாக வெரி லெஸ் க்ரௌட், இன்னும் லெஸ் க்ரௌடு தான். ஆனால் ராசல் கைமா 18 வருஷத்துக்கு முந்தைய உள்ள க்ரௌடு ப்ளஸ் அந்த அமைப்பை விட இப்போ நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நல்லா ஒரு மெருகேறி இருக்குது, ரிஃபைனாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்.
பார்த்தீங்களா, இந்த பில்டிங் தான் நான் ஏற்கனவே வேலை செஞ்ச பில்டிங் மாதிரி எனக்கு ஒரு தோற்றம். கிட்ட போய் தான் பார்க்கணும். வாங்க பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ராசல் கைமாவில் இருக்குங்க. ராசல் கைமாவுக்கு ஒரு வேலை சம்மந்தமாக வர வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அப்போ வந்து ராசல் கைமா சிட்டிக்கு, ஏன்னா கிட்டத்தட்ட நான் ராசல் கைமா சிட்டியில் ஒரு 2006 18 வருஷத்துக்கு முன்னால் 8 மாதம், ஓகேங்களா, ஒரு ராசல் கைமா சிட்டி வந்து உள்ளார போயிட்டு வந்தாண்டா வந்து எவ்வளோ நாளாச்சு இல்லைங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு பள்ளிவாசலுங்க, பிரம்மாண்டமான சூப்பரான ஒரு பள்ளிவாசல். எப்படி இருக்குது பாருங்கள். அதாவது கலோசலாக மெக்னிஃபிஷண்ட்டாக இருக்குது. இஷாவுக்கு பாங்க சொல்லிட்டாங்க பாருங்கள். என்னுடைய சுற்றிலாம் இங்கே அல் கவாசிம் கார்னிஷ் ஏரியாவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் மேப் வச்சுட்டு வந்தேன். வர்ற வழியில் அந்த பள்ளிவாசல் இருந்ததுனால ஐ வாஸ் கம்பல்ட் டு ஸ்டாப் ஹியர் அண்ட் டு டேக் த பிக்சர் அண்ட் வீடியோ ஆஃப் திஸ் மெக்னிஃபிஷன் மாஸ்க்குங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வாங்க அப்படியே சுற்றிலும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பார்ப்போம். இஷாவுக்கு பாங்க சொல்லிட்டாங்க. நான் பிரயாண தொழுகையாக தொழுதுட்டேன். இருந்தாலும் இமாம் ஜமாத்தோட தொழுலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இமாம் ஜமாத்து கிடைக்கிறப்ப அதே விடுவானு. சரி வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்பக்கம் போய், பள்ளிவாசல் உள்ளார இல்லை வெளிப்பக்கமே அந்த சரௌண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பள்ளிவாசல் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? அதாவது இந்த ராசல் கைமாவில் 2006லங்க, 2005 நான் யூஏயில் கால் தடம் பதிச்ச வருஷம். 2006 ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகி ஷிஃப்ட் பண்ணி இன்னொரு கம்பெனிக்கு ஜாயின் பண்ண அந்த ஒரு லொக்கேஷன் தான் ராசல் கைமா. ராசல் கைமாவில் வந்து அல் கவாசிம் கார்னிஷ்ங்கிற ஒரு இடத்துல உள்ள நிஷாத் டவர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய டவர்ஸில் தான் ஆஃபீஸ் இருந்தது. ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு செக்ரட்டரியாக நான் ஜாயின் பண்ணேங்க. அப்போது ஒரு 6 மாதம், 6 to ஐ திங்க் 8 to 9 மாதங்க நான் வேலை செஞ்சேன். ராசல் கைமா ரொம்ப பரிச்சயமான இடமா எனக்கு இருந்தது. ரொம்ப கிராமம் மாதிரி, ரொம்ப ஒரு ரிமோட்டான ஒரு ஏரியாவாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்களுக்கு செலவினங்கள் எதுவுமே இருக்காதுங்க. நீங்கள் துபாய் அபுதாபிலாம் வந்தால் இப்போ வெளியில் வந்தீங்கனாலே உங்களுக்கு காசு செலவாகும். நார்மலாக நீங்கள் எந்த எக்ஸ்பென்சஸ் எடுத்தாலும் சரி, சாப்பிட்றதுல ஆரம்பித்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆரம்பித்து வெளியில் வந்தாலே, பட் இங்கே வந்து எல்லாமே செலவினங்கள் ரொம்ப ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ், எக்கனாமிக், சரிங்களா? அப்போ அந்த மாதிரியான இங்கே இந்த ஒரு சுச்சுவேஷனில் இங்கே நிறைய பேர் வந்து ராசல் கைமாவில் வேலை செய்கிறவங்க வந்து இங்கே உள்ள நஹீல் இந்த மாதிரி புறநகர் பகுதிகளில் ரொம்ப கம்மியான காஸ்ட் உள்ள ஒரு அக்காமடேஷன், நிறைய வில்லா டைப்பில், நான் அந்த மாதிரி வில்லா டைப்பில் தான் தங்கியிருந்தேன், ஷேர்ட் அக்காமடேஷனில். ஒரு அற்புதமான ஒரு இடங்க. ஒரு எல்லாருமே இப்போ பள்ளிவாசலில் வந்து தொழுகை நேரங்கிறதுனால எல்லாருமே வந்து வெஹிக்கிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நான் ரொம்ப லெங்க்தன் பண்ண முடியாது இந்த வீடியோவை. வாங்க பக்கத்தில் அந்த அல் கவாசிம் கார்னிஸ், ஏற்கனவே நான் வேலை செஞ்ச இடம், நான் தங்கியிருந்த இடம் நஹீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஜார் ஏரியா, ராசல் கைமாவில் முக்கியமான ஏரியா. அதுக்கு பக்கத்தில் அந்த சோய்த்திரம் அப்படிங்கிற மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு வில்லாவில் பெட் ஸ்பேஸில் தங்கியிருந்தேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா? இன்னும் அந்த மலரும் நினைவுகள் வருது, 18 வருஷத்துக்கு முந்தைய உள்ள மலரும் நினைவுகள். வாங்க அப்படியே போவோம். இந்த பள்ளிவாசலை பார்த்தோன்னே அப்படியே ஸ்டாப் பண்ணி நீங்கள் எல்லாமே பார்ப்பீங்க. நான் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது, நீங்களும் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்ன முன்னுரை. உள்ளார போய் நம்ம ராசல் கைமா என்ன வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்களும் பார்த்து எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப க்ளீனாக வெல் ஸ்ட்ரக்சர்டு பேவ்டு வேங்க, அற்புதமாக இருக்குது. வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. பளீர்னு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படியே வானத்தில் உள்ள அந்த மூன் லைட்டு பட்டு பிரகாசிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேங்க்ரோவ்ஸ், ஃபுல்லாக மேங்க்ரோவ்ஸ் பேட்சஸ். ஆக்சுவலாக அல் கவாசிம் கார்னிஷ் ஸ்ட்ரீட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். வருவேன் ரூம்லேருந்து, வேலைக்கு வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு திருப்பி ரூமுக்கு போவேன், இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல. பார்க்கிங் எங்கே பார்த்தாலும் காசு தான், இங்கே காசு இல்லைங்கிற ஒரு விஷயமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கைஸ், ராசல் கைமாவுடைய அல் கவாசிம் கார்னிஷ் ஸ்ட்ரீட்ஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலாக க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். ரோடெலாம் எப்படி பளீர்னு நல்ல அலங்கார தோரணங்கள் மாதிரி லைட்டிங்கோட கூடிய அந்த ஒரு ஆர்ச் மாதிரி தோரணங்கள் ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. நான் முந்தி பார்த்த ராசல் கைமாவே இது இல்லைங்க. முந்தி ராசல் கைமாவில் ஆள் அறவமே இல்லாமல் கட்டடங்கள் இங்கொன்றும் அங்கொன்றுமாக பெருசாக ஒரு ஆக்டிவிட்டீஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியான ஒரு ஆக்டிவிட்டீஸோட க்ரௌடோடு இருக்குங்க. இப்போ என்னடான்னா ஏகப்பட்ட மாற்றங்கள், அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அற்புதமான மாற்றங்கள்ங்க. இங்கே என்னடான்னா, இங்கே நான் ஏற்கனவே இங்கே நான் வேலை செஞ்ச அல் நிஷாத் டவரை தேடிட்டு இருக்கேன். அந்த டவரே காணும். மேபி அந்த டவர் இருக்கும், அதை ரீநேம் பண்ணிட்டாங்களா, அதுக்கு நேமை மாற்றி கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்களா, எனக்கு பின்னால் எத்தனை டவர்ஸ் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு டவரில் தான் நான் வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் என்னன்னா, எந்த டவர், ஒரு சிமிலர் டவர் தோணுது, பட் அது அல் நிஷாத் டவர் இல்லைங்க. அங்கே
இப்போ முந்தி மாதிரி தான் நான் சொல்கிற வருஷங்கள்லாம் 2006 18 வருஷத்துக்கு முந்தி. அதுக்கப்புறம் டீப்பாக இந்த ஏரியாவெலாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஓகேயா, நான் வேலை செஞ்ச டயத்துலேயே வந்து டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வருவேன் ரூம்லேருந்து, வேலைக்கு வந்துட்டு ஆஃபீஸுக்கு வந்துட்டு திருப்பி ரூமுக்கு போவேன், அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக பெருசாக ஒன்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதில்ல, ஆர்வம் இல்லாமல் இருந்தது. இந்த எக்ஸ்ப்ளோரிங் ஆர்வம்லாம் இப்போ ஏற்பட்டது தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, சரி வாங்க. இந்த சைடு கார்னிஷ் பக்கத்தில் சூப்பரான ஒரு வாக்வே ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே நான் வந்த உடனே இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக இந்த பார்க்கிங்லாம் ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வச்சுருந்தாங்க. பார்க்கிங் போடணுமா, துபாய் ஞாபகத்திலேயே வந்து பார்க்கிங் போகணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கீங்க. ஃப்ரீ பார்க்கிங்கிறாங்க, பார்க்கிங் காசு கொண்டு வரலையாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது இல்லைங்களா? பார்க்கிங் எங்கே பார்த்தாலும் காசு தான், இங்கே காசு இல்லைங்கிற ஒரு விஷயமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வாங்க அந்த கார்னிஷ் சைட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் டீப்பாக. வாங்க, இந்த கார்னிஷ் சைடில் பசங்கள்லாம் விளையாடிட்டுருக்காங்க. இது சைக்கிள் வேன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க. அதாவது சிட்டியை நல்லா இழைச்சி ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸு இப்போது போயிட்டுருக்கிற காம்படிட்டிவ் வேர்ல்டில் கமர்ஷியலி வித்ஸ்டாண்ட் பண்ணுன்னா நிறைய வந்து மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்துக்கிட்ட ராசல் கைமா அரசு இங்கே உள்ள இந்த ஏரியாவெல்லாம் நல்லா இழைச்சி இந்த கார்னிஷ் பாருங்கள், ரோட்டுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் மேங்க்ரோவ்ஸுங்க. இங்கேயுமே மேங்க்ரோவ்ஸ் தான். அது அந்தளவுக்கு பகலில் வந்திருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கடலுக்கு அந்த தாவரங்கள் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதெல்லாம் மேங்க்ரோவ்ஸ் தான். நல்லா 100% அந்த மேங்க்ரோவ்ஸ் தான் இருக்கணும், வேறு சான்ஸ் இல்லை. பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா வேப்ப மரங்கள். அல் கவாசிம் கார்னிஷ் 2006 நிற்கிற அந்த உணர்வுகள் வருது. அப்போ எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ரொம்ப ஒரு இதாக இருந்தேன் ஆக்சுவலாக. இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் போக பக்குவப்பட பல விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நாங்கள் அப்படியே போவோம். அந்த சைடில் ஏதாவது நல்ல இருட்டாக இருக்குது, ஏதோ கேமரா கொஞ்சம் நல்லா கேப்சர் பண்ணுறதுனால இந்த அளவுக்கு நீங்கள் கேமராவில் பார்க்குற அளவு கூட வெளிச்சம் இல்லை நடக்கிறப்போ. பட் கேமரா ஓரளவு நைட் மோடில் நல்லாவே கேப்சர் பண்ணுதுங்க. வாங்க அப்படியே போவோம். அந்த வாக்வே வந்து நார்மலான வாக்வே, ரோட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா உங்களுக்கு கடலோரமாக உள்ள வாக்வே, சரிங்களா? அப்புறம் இங்கே மக்கள் வந்து உட்காந்துக்கிட்டு நல்லா பார்பெக்யூ போட்டுக்கிட்டு மக்கள் அப்படியே ஜாலியாக ஈவினிங் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வந்து ஒரு டெம்பரேச்சர் 19 டிகிரி செல்சியஸ் 20 அந்த மாதிரி ரொம்ப ஒரு கூலாக சில் வெதர். ஓகேங்களா, மக்கள் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இங்கே அந்தளவுக்கு லைட் இல்லை. இதை கொஞ்சம் அப்படியே முடிச்சுக்கிட்டு நேராக நஹீல்னு சொல்லிட்டு நான் தங்கியிருந்த ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழைய இடங்கள், நான் தங்கியிருந்த இடம்லாம் இன்னும் இப்போ நான் வேலை செஞ்ச இடத்துல உள்ள டவர் அது மாதிரியே இல்லை. அந்த மாதிரி தங்கியிருந்த இடமா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வாங்க கொஞ்ச நேரம் அப்படியே நடந்துட்டு அப்படியே போவோம், சரிங்களா? பாருங்க, நல்ல பகலில் வந்தால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு சீனரியாக இருந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ லைட் இல்லாமலே இவ்வளோ அழகாக இருக்குது. லைட்டோடு இருந்தால் இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக, சரிங்களா? வாங்க அப்படியே போவோம். ராசல் கைமா டவுனை வந்து டேஷ்போர்டில் மவுண்ட் பண்ண கேமராவில் ரோடு வியூஸ்லாம் எப்படி இருக்குன்னு அது ஒரு தனி செக்மெண்ட்டாக இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க, வீடியோ எப்படி இருக்குன்னு. அங்கே கொஞ்சம் தூரம் நடப்போம், வாக்கிங் போவோம். வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க. பளீர்னு கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படியே வானத்தில் உள்ள அந்த மூன் லைட்டு பட்டு பிரகாசிக்குது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. மேங்க்ரோவ்ஸ், ஃபுல்லாக மேங்க்ரோவ்ஸ் பேட்சஸ் ஆக்சுவலாக. அல் கவாசிம் கார்னிஷ் அண்ட் சைடு வாக்வே, சரிங்களா? இம்ப்ரெசிவ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு தடவை நல்ல டே டைமில் ஒரு ஹாலிடேயில் வரணும். நல்லா வந்து ரம்மியமான ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குங்க. வாங்க அப்படி போவோம். இந்த சைடு மெயின் வாக்வேக்கு வந்துடுவோம். மெயின் வாக்வேயில் நிறைய பேர் நடந்துகிட்ருக்காங்க, பெண்களும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வந்து கேமராவை கையாளணும். இங்கேயே முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு போவோம். இல்லைங்க, இந்த மெயின் வாக்வேங்க ஆள் அரவமே இல்லாமல் இருக்குது. இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா தான் மக்கள் நடந்துகிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப க்ளீனாக வெல் ஸ்ட்ரக்சர்டு பேவ்டு வேங்க, அற்புதமாக இருக்குது. ஷார்ஜாவில் உள்ள அந்த அல் புஹைரா கார்னிஷ், அந்த இன்னொரு அந்த வாட்டர் ஃப்ரண்ட்லாம், துபாயில் உள்ள வாட்டர் ஃப்ரண்ட்லாம் பயங்கரமான கூட்டமாக வெரி க்ரௌடடாக இருக்கும். இங்கே பார்க்குறது எனக்கு ரொம்ப சூப்பராக, ஆள் அரவமே இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்குது.
க்ரௌடே இல்லாமல் இருந்தால் அதுவும் ஒரு அழகு தானே. க்ரௌடாக இருந்தால் எல்லாருமே க்ரௌடாக இருக்கிறப்போ அந்த அழகை ரசிக்க முடியாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அமைதியாக அல் கவாசிம் கார்னிஷ் பார்க்குறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க கிட்டே ஃபர்தராக இங்கே உள்ள இடங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சைடில் வந்து இங்கே மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பார்க் மாதிரி இருக்குது. இங்கே வாக்வே வந்து சூப்பர் க்யூட்டாக அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ரோடு, சைடில் வந்து ரோடு, அழகான ஒரு கார்னிஷ் ரோடு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி அழகான ஸ்ட்ரக்சரோடு இருக்குங்க. அற்புதமான ஸ்ட்ரக்சரோடு இருக்குது. வாங்க வாங்க வந்தாச்சு. வந்துட்டு வண்டியில் நேராக போய் பக்கத்தில் உள்ள ஏரியாவெலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்ப்போம். நஹீல் ஏரியாவை ஒரு ரவுண்ட் அடிப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரோடெலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் விண்ட்ஸ்க்ரீன் பக்கத்தில் கேமரா மவுண்ட் பண்ணி அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ராஸ் அல் கைமா வைப்ரேஷன்ஸ் டுடே, சரிங்களா. யுஏஇயில் எல்லா இடத்தையுமே கவர் பண்ணியாச்சு. எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட வேலை செஞ்சாச்சு. ஒரு முக்கியமான 3 எமிரேட் வேலை செஞ்சாலும் எல்லா எமிரேட்லேயுமே விசிட் பண்ணி கவர் பண்ணியாச்சு. அப்போது ஒரு சில எமிரேட் நம்ம வேலை செஞ்ச ராஸ் அல் கைமாவில் நான் வேலை செஞ்ச இடம். அப்போ அதனுடைய கெமிஸ்ட்ரி, அதனுடைய மெமரிஸ், அதனுடைய அந்த நாஸ்டாலஜிக் ஃபீலிங் கண்டிப்பாக அதை தவிர்க்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்தவுடனே பழைய நினைவுகள்லாம் வந்துருச்சு. வாங்க போவோம். அப்படி இந்த கட்டடம் தாங்க எவ்வளோ வானலாவோ உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த கட்டடத்தை விட உயரமாக பக்கத்தில் உள்ள இன்னொரு கட்டடம் இருக்குது, என்எஸ் டவர் ஒரு நிஷாத் டவர். இப்போ பாருங்கள், முந்திலாம் இங்கே ஆள் அறவமே இருக்காதுங்க இந்த கட்டடத்துக்கு பக்கத்தில். அப்போ தான் இந்த கட்டடம் புதுசாக கட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்டர்வியூக்கு இந்த பில்டிங்க்கு தான் வந்தேன். ப்ராஜெக்ட் மேனேஜர் அவருக்கு செக்ரட்டரியாக நான் வேலை செய்கிறதுக்காக நான் இன்டர்வியூ பண்ணுறப்போ இங்கே நான் வந்தேன். அப்போ இங்கே ஆள் அறவமே இருக்காது. பார்க்கிங்கே இருக்காது, சுத்தமாக காலியாக கிடக்கும். இப்போ என்னடானா எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இல்லைங்களா. என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்க 18 வருஷத்தில். எக்ஸலண்ட். வண்டியோட கண்ணாடி வழியாக ராஸ் அல் கைமா நகரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன செக்மெண்டேஷன். இங்கே பாருங்கள், பார்க்கிங்லேருந்து இந்த அல் கவாசிம் கார்னிஷ் அப்படி அந்த வாக்கிங் போயிட்டு ஒரு சின்ன ஒரு விசிட். நம்ம ஏற்கனவே இருந்த பகுதி அல் நஹீல், ராஸ் அல் கைமாவுடைய மிக பிரதானமான பஜார் அல் நஹீல் பகுதிக்கு போகலாம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த 18 வருஷமாக பல தடவை ராஸ் அல் கைமா பக்கத்துலேயோ இல்லை ஜபல் அல் ஜெய்ஸ் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் ராஸ் அல் கைமா வர்றப்போ. ஆனால் உள்ளுக்குள்ளார எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததில்லை, இல்லை நான் அதை க்ரியேட் பண்ணதில்லை. இந்த தடவை நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு மேலிட்டதுனால ராஸ் அல் கைமா உள்ளார பூந்தாச்சு. நம்ம வேலை செஞ்ச கட்டடம் முதற்கொண்டு அந்த பில்டிங் முதற்கொண்டு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நான் தங்கியிருந்த இடம் எப்படி இருக்குது, நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சோயித்ரம் அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நிறைய நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த கடை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே என்ன நிலவரம், நம்ம தங்கியிருந்த இடம் அப்படியே இருக்கா இல்லை மாற்றங்களோடு இருக்கா, இங்கே எப்படி மாறி இருக்கோ, ஆஃபீஸ் ஏரியா இருந்த ஏரியா எப்படி மாறி இருக்கோ அங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஆமாம், இங்கே ரவுண்ட் அபவுட் பாருங்கள். பள்ளியில் இந்த நேஷனல் டே செலிப்ரேஷனுக்காக, யுஏஇ நேஷனல் டே செலிப்ரேஷனுக்காக ரவுண்ட் அபவுட்ஸ்லாம் அலங்கரித்து வச்சுருக்காங்க. அது இன்னும் எடுக்கல அவங்க. பள்ளின்னு லைட் வந்து வண்ண விளக்குகளால் அப்படியே ஜொலிக்குதுங்க. அது மட்டும் இல்லை, மேலே பாருங்கள் அந்த வண்ண தோரணங்கள் மாதிரி விளக்கு பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆமாம், அப்படி தான் சொல்லணும். பார்க்குறதுக்கு அப்படியே கண்களுக்கு விருந்து மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இட்ஸ் அ ஃபியஸ்டா ஃபார் அவர் ஐஸ். ராஸ் அல் கைமா ரோட்ஸ் கிட்டத்தட்ட ஷார்ஜா ரோடு மாதிரி தாங்க. ஒன் சைடு போனால் 2 ட்ராக்கு. ஆனால் ஷார்ஜாவில் ஏகப்பட்ட டிராஃபிக். ஏன்னா அதாவது டூ மச் க்ரௌடு அங்கே. ஆக்சுவலாக இங்கே வந்து க்ரௌடு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் இந்த 2 ட்ராக்கே இங்கே மோர் தென் எனஃப். ஓகேங்களா. எங்கே போனாலுமே நான் வந்து துபாய் ஷார்ஜாவினுடைய அந்த இம்பேக்டில், அந்த இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கேன். பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமா, இங்கே போனால் பார்க்கிங் எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது என்னடா இது உல்ட்டாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ மை காட், இந்த மாதிரியும் நம்ம துபாய் அபுதாபி இல்லாட்டி துபாய் ஷார்ஜாவெல்லாம் இருந்தால் எப்படி இருக்கும். பார்க்கிங்கு காசும் கிடையாது, எங்கே வேணாலும் போட்டுக்கலாம், டிமாண்டும் கிடையாது பார்க்கிங்க்கு. அளவாக தான் வண்டி இருக்குது. இருக்கிற வண்டிக்கு அதிகமாகவே நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நிறைய இந்த பாலம் பாருங்கள். இந்த பாலம்லாம் நான் இருக்கிறப்ப இல்லைங்க, இந்த பாலம்லாம் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த பாலத்துக்கு கீழே ஒரு சின்னதாக ஓவல் மாதிரி ஒரு ரவுண்டு போட்டு அதுலேருந்து சின்னதாக ஒரு யூட்டர்ன் மாதிரி எடுத்து ரைட்டில் எடுத்து போனால் தான் அந்த நஹீல் பகுதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பு காட்டுச்சு. ஏன்னா எக்ஸாக்டான வேலாம் எனக்கு மறந்து போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா, பல வருடங்கள். ஆமாம், அதனால் மேப்பை வச்சுட்டு நஹீல் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஓகேங்களா. அந்த திருப்பியும் ஒரு யூட்டர்ன் மாதிரி எடுத்து இந்த ரைட் எடுக்கிறேன். ஆக்சுவலி எடுக்க சொல்லுது. ரைட் எடுத்துகிட்டு
அப்படி பார்த்தா ஆனால் அந்த ஏரியா வந்து வேறு ஒரு இடத்த காமிச்சிருச்சிங்க. திருப்பியும் நான் வந்துட்டேன், சரியான இடத்துக்காக நான் வந்துட்டேன். ஆக்சுவலாக அங்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்ப தமிழ் ஹோட்டல் TN63 சூப்பரான தோசையும் பரோட்டா ஒரு ஃப்ரெஷ் மில்க் சாய் அடிச்சுட்டு அப்படியே நம்ம துபாய் பக்கம் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டேங்க. சூப்பரான ஒரு ட்ரிப். நான் ஏற்கனவே தங்கியிருந்த இடத்துக்கு ஏதாச்சும் அடையாளம் வச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் சோய்த்திரம் இருக்காங்க. சோய்த்திரம்னு வச்சு பார்த்தேன், அங்கே வரமாட்டாங்குது. ஏற்கனவே இந்த பல கடைகள் இருந்தது இல்லாமல் போயிருந்துருக்கலாம். நான் 18 வருஷ காலத்தை பேசிகிட்டு இருக்கேன். அங்கே நகையில் வைக்கணும், அது வேறு ஒரு இடத்துல விடுது. அப்படியே இடமும் ஏற்கனவே உள்ள மாதிரி பரிச்சயம் இல்லை. சரி, அப்படியே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு நகைல் பஜார் ஏரியாவுக்கு நான் வந்துட்டு ஆனால் கடைசியில் அந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படின்னா முக்கியமான UAE எக்ஸ்சேஞ்ச் பில்டிங், ஓல்டு பில்டிங், அதை மட்டும் அவங்க மாற்றவே இல்லை ஆக்சுவலாக. சரிங்களா, அந்த பில்டிங் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். உள்ளார போய் நம்ம பழைய ஏரியாவை பார்த்துக்கணும்னு உள்ளார வந்தால் இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக மாறி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாலாம் வெறும் ஒன்றுமே இல்லாமல், ஆக்சுவலாக எந்த இதுவுமே இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் கிடந்தது. இப்போ பாருங்கள், இந்த ஏரியா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஏரியாவாக்கி விட்டாங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட மெடிக்கல் சென்டர், ஜோய் லூகாஸ் எக்ஸ்சேஞ்சு, ரெஸ்டாரண்ட்ஸு. இந்த பக்கத்தில் நான் தங்கியிருந்த இந்த வில்லா இருக்குது இல்லைங்களா, அந்த வில்லா மட்டும்தான் ஆக்சுவலாக சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் ரோடு மாதிரி ஆக்கி விட்டிங்கெல்லாம் சும்மா கச்சா ரோடு மாதிரி இருந்ததுங்க. மண் ரோடு, சாண்டி ஏரியாவாக இருந்தது. ஏரியா ஃபுல்லாக ரோடு போட்டு நான் தங்கியிருந்ததுக்கான அறிகுறி இந்த வில்லாவை பார்த்தோன்னா தான் தெரிஞ்சுது. ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம தங்கியிருந்ததுக்கு. இந்த இடம் தானான்னு சந்தேகம் வராது, ஏன்னா முக்கியமான லேண்ட்மார்க்கை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இருந்தாலும் அந்த வில்லாவுடைய அடையாளமும் இங்கே இருக்குது. சரிங்களா, வாங்க அப்படியே நடந்து போவோம். ஏரியா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், இங்கேயே நம்ம நைட்டு சாப்பிட வேண்டியதான். டைம் ஆகிடுச்சு. நான் இப்போ போகணுன்னு வச்சுக்கோங்களேன், துபாய்க்கு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆகும். அதுக்கப்புறம் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே சாப்பிட்டு போயிட வேண்டியதான். நான் எந்த ஏரியாவை அடையாளமாக வச்சேன் அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலாக வாங்க. பழைய இடத்துக்கான அறிகுறிகள் எதுவுமே தெரியல ஆக்சுவலாக. சரிங்களா, அப்படியே இங்கே துபாயில் இருந்து பழகிட்டு இங்கே ரொம்ப இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்க. இங்கே பாருங்கள், ஏதோ பெரிய மார்க்கெட் போல் இருக்குது, நேஷ்னல் ஹைப்பர் மார்க்கெட்டுன்னு. ஓகேங்களா, சுத்தமாக க்ரௌடே இல்லாத மாதிரி ஃபீலிங்கு. இது ஒரு வீக்கெண்ட் ஈவினிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே சுத்தமாக அதுதான் ராசல் ஹைமா. 18 வருஷத்துக்கு முந்தைய வெறிச்சோடி இருக்கேன். இப்போவே எப்படி இருக்குன்னா 18 வருஷத்துக்கு முந்தைய பார்த்துங்க. டெவலப் ஆன பிறகே க்ரௌடு இவ்வளோ தான். இங்கே பாருங்கள், ஏரியாலாம் பாருங்கள். ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ புதுசாக கட்டினது இந்த 18 வருஷம் இடைப்பட்ட காலத்தில். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சென்டர்ஸ், கமர்ஷியல் சென்டர்ஸ் இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருந்துச்சு. ஆனால் இவ்வளவு நெருக்கடியே இல்லை. இந்த பள்ளிவாசல் நான் கண்டுபிடிச்சி வந்தது எப்படி தெரியுமா, முக்கியமான லேண்ட்மார்க்கு சோய்த்திரம் தேடினெல்லாம் அந்த சோய்த்திரம் காணாமல் போன சோய்த்திரம் இருந்த கடையில் வேறு கடைகள்லாம் வந்துருச்சுங்க. ஒரு சோய்த்திரம் பெரிய கடையாக இருக்கும். இப்போ என்னடான்னா ஏகப்பட்ட கடைகள் அந்த சோய்த்திரம் இருந்த இடத்துல சோய்த்திரத்தை எடுத்துட்டாங்க. சோய்த்திரம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட் நெட்வொர்க்குங்க. அது ரொம்ப ஃபேமஸுங்க. இது நல்ல நகையிலுடைய மெயின் கடத்தருவது இது தாங்க. என்னுடைய இங்கே தான் நான் வந்து வண்டிக்காக அந்த NS டவர் காமிச்சேன் இல்லைங்களா, அங்கே போகிறதுக்காக 5 கிலோமீட்டர் தள்ளி இங்கே நான் தங்கியிருந்தேன். இந்த தெரியுது பார்த்தீங்களா, UAE எக்ஸ்சேஞ்ச் பில்டிங். இந்த ஓல்டு பில்டிங், அந்த ஸ்ட்ரக்சர் எதுவுமே மாறலாங்க. இதுதான் மெயின் லேண்ட்மார்க்கு. தேடிட்டு வந்தப்போ ஆபத் பாந்தவனா எனக்கு வந்து இந்த ஏரியாவை காமிச்சு கொடுத்தது இதுதான். UAE எக்ஸ்சேஞ்ச் பில்டிங் கண்டுபிடிச்சிட்டேன்டா, எங்கடா ஆப்போசிட்டில் சோய்த்திரம்னு பார்த்தா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக சோய்த்திரம் இருந்த பில்டிங்கில் ஏகப்பட்ட டெக்ஸ்டைல்ஸு, ரீம், ஆப்டிக்கல்ஸ், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சு. இங்கே ஃபுல்லாக சோய்த்திரம் இருக்குங்க. அங்கே தான், ஏன்னா நான் தங்கியிருந்த அந்த காமிச்சனில் அந்த வில்லா, அதுக்கு பக்கத்தில் இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. இந்த ஏரியா ஃபுல்லாக இங்கே தான் இந்த ட்ராவல் ஏஜென்சி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏரியா ஃபுல்லாக தான் ரவுண்டிங்கில் இருப்பேன். நைட்டு இங்கே பக்கத்தில் ஒரு தமிழ் கடை ஒன்று இருக்குது, ருக்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. கூத்தாநல்லூர் இந்த புதக்குடி சைடில் உள்ளவங்க அந்த வச்சுருந்தாங்க. சமையல் நல்லா இருக்கும், தமிழ் சமையல். இப்போலாம் அது இருக்காதுன்னு நினைக்கிறேன். 18 வருஷத்தில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இருந்து மேலும் மேலும் வளர்ந்து இருந்தால் சந்தோஷம். இப்போ நான் பார்க்குற சுச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்குறப்போ அந்தளவுக்கு பல மாற்றங்கள், மாறுதல்கள் நடந்திருக்கு. அதை வச்சு நான் பார்க்குறப்போ அது வந்து சுத்தமாக கணிக்கவே முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. அப்போ அட்லீஸ்ட் இந்த இடத்த கண்டுபிடிச்சேன், அதுவே பெரிய விஷயம். சரிங்களா, ஓகேங்க. ஓ மை காட், இங்கே பாருங்கள், கட்டடம்லாம் எல்லாமே புதுசாக இந்த கட்டடங்கள்ங்க. இவ்வளோ புதிய கட்டடங்கள் எதுவுமே இல்லை. பக்கத்தில் புதிய கட்டடங்கள் நிறைய ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸு, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம் வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகேங்களா, இன்னும் ஆள் காலியாக தான் இருக்குது. ஒரு வீக்கெண்ட் ஈவினிங்கில் இந்த அளவுக்கு மச் லெஸ் க்ரௌடாக நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அதுவும் ஒரு அழகு தான் இல்லைங்களா. இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்லாம் காணோம். வாங்க இங்கே போய் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளும்
துபாய் நோக்கி கிளம்புவோம். துபாய் வைப்ரேஷன் வந்து பயங்கரமான ஃபாஸ்ட் பேஸ்டு வைப்ரேஷன். அபுதாபி இன்பிட்வீன் இருக்கும், ஆனால் நீட்டாக இருக்கும் அபுதாபி. ராசல் கைமா வந்து செம்ம சூப்பரான ஒரு ரிமோட் வைப்ரேஷன். ஆக்சுவலாக அமைதியான வைப்ரேஷன், ரொம்ப அமைதியான வைப்ரேஷனுங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இவர் தம்ஸ் அப், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல அற்புதமான ஒரு சூப்பரான வீடியோவில் இன்னொரு நல்ல கண்டென்ட்டோடு சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நூருல்லா. தேங்க்யூ கைஸ், பீஸ்.